சங்கீதம் 85:12 வசனம் கூறுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கடந்து வராதா, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி. ஆமேன். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை கடந்து வர செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தார் என்று சொல்லி விசுவாசிப்போமா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர் நன்மையானதை அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒருபொழுதும் தடைபடாது. ஆகவே இந்த காலை வேளையில் நமக்கு நன்மை செய்கிற தேவனை நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா?